ஹலோ காய்ஸ். ஸோ இது வந்து நம்மளோட ஒரு நெக்ஸ்ட் லாங்குவேஜ்க்கான ஒரு ட்ரைனிங். ஸோ ஹிந்தி. ஸோ நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அண்ட் பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஹிந்தி வீடியோஸும் வந்து அப்லோட் பண்ணுங்கப்பா. ஏன்னா ஹிந்தி வந்து நம்ம ராஷ்டிர பாஷா. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னனால ஓகே, ஹிந்தி மலையாளம் ரெண்டையும் படித்தாலும் நீங்கள் சரி, இல்லை ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணி உனக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்துக்கு போனாலும் சரி, நோ ப்ராப்ளம். இதுவும் வந்து 3 minutes மட்டும்தான் போட போகிறோம் வீடியோ. டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாட்டாக பார்ப்போம். நம்ம தமிழோட கம்பேர் பண்ணும்போது ஹிந்தி வந்து ஈஸியான லாங்குவேஜ் தான். ஈஸியாக நம்மளால் பேசவும் முடியும், உச்சரிக்கவும் முடியும், படிக்கவும் முடியும். ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது அப்படின்னா காம்ப்ளிகேட்டடான லாங்குவேஜ் கிடையாது. ஸோ ஹிந்தி ஆரம்பிச்சிருக்கோம். கன்ஃபார்ம் பாருங்கள். நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நோட் போட்டுக்கோங்க. நீங்கள் இப்போ மலையாளத்துக்கு ஒரு நோட் போட்டிருந்தீங்க அப்படின்னா பேக் சைடு நீங்கள் ஹிந்தி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 minutesனாவது இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணுற லெட்டர்ஸை எழுதி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும், நம்ம நிறையா போடணும், நிறையா பண்ணணும் அப்படின்னு. ப்ளஸ் உங்களுக்கும் வந்து அதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக ஒரு டக்குன்னு ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளஸ் நீங்கள் அதை வச்சு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோ ஒன்று வந்திருக்கு புதுசாக, நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்போது நம்ம மலையாளம் அண்ட் தமிழ் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்துக்கள் இருக்கும். உயிரெழுத்துக்கள் தமிழில் 12, மலையாளத்தில் வந்து 15 பார்த்தோம். ஸோ ஹிந்தியில் பார்த்தோம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 13 அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 11. ஆக்சுவலி வந்து ஹிந்தியில் இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் மலையாளத்தில் ஸ்வராட்சரம் சொல்லுவோம், ஹிந்திலையும் ஸ்வர் தான் அதுக்கு பேர். ஸ்வர் ஓகேவா? ஸ்வர் SWAR ஸ்வர். ஸ்வர் வந்து 11. ஸோ இது அக இந்த 2 எழுத்தும் அனுஸ்வர், அது 2 சேர்த்தோம் அப்படின்னா 13 ஸ்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் அண்ட் புக்கோட டெஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா 11 ஸ்வர் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த 11 ஸ்வரில் ஃபஸ்ட்டு 5 ஸ்வரை மட்டும் ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும், அழகாகவும் இருக்கும், எழுத்துக்கள் வந்து அழகாக இருக்கும், வடிவமாக இருக்கும். நீங்கள் எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு ஹிந்தி தேவைப்படும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம தமிழில் இருக்க ஆ. தமிழில் இருக்க ஆக்கு இணையான ஹிந்தி லெட்டர் இதே மாதிரியே எழுதிக்கோங்க. இதுதான் வந்து ஆ. இந்த லெட்டர் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அகெயின் ஒரு டைம் எழுதுகிறேன். 3 மாதிரி போட்டு ஒரு கோடு, இன்னொரு கோடு, மேலே ஒரு கோடு. ஆ. நெக்ஸ்ட்டு நம்ம தமிழில் வர 2வது உயிரெழுத்து நெடில் ஆவா, அதே தான் ஹிந்திலையும் இருக்குது. இது ஆ. அதுக்கு பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி ஆ போட்டு ஒன்றுக்கு இன்னொரு துணைக்காலை சேர்த்தி போட்ட மாதிரி. இந்த கோடு வந்து இந்த 3ல் டச் பண்ணக்கூடாது, இந்த 2 கோடுக்கு மட்டும்தான் இந்த கோடு. இதுதான் வந்து ஆ. ஓகே, எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இ பார்ப்போம். இ தமிழில் வரக்கூடிய இ ஹிந்திலையும் இருக்குது. தமிழில் வரக்கூடிய இ ஹிந்தியில் பார்த்தோம் அப்படின்னா இ. இதுதான் இ. ஒரு எஸ் மாதிரி போட்டு கீழே சுழிச்சு விட்டு மேலே ஒரு கோடு போட்டோம்னா முடிஞ்சுது இ. நெக்ஸ்ட்டு ஈ. ஈ ஈ பார்ப்போமா? ஈக்கு சேம் அதே ஈ போட்டு மேலே ஒரு கொம்பு. நீங்கள் இந்த கொம்பை இப்படி போட்டாலும் சரி, இப்படி போட்டாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி போடுவாங்க இ. ரெண்டுமே ஒன்று தான், தப்பே கிடையாது. இது வந்து ஈ. நெக்ஸ்ட்டு 5வது லெட்டரில் 4 லெட்டர் பார்த்துட்டோம். அ இ ஊ மட்டும் பார்த்துருவோம், மீதியை நாளைக்கு பார்த்துப்போம். நம்ம தமிழில் வரக்கூடிய ஊக்கு இதுதான் வந்து ஊ. ஊ ஊ. சில பேர் கோடு போட்டு லெட்டர் எழுதுவாங்க, அந்த மாதிரி எழுதாதீங்க. இது கரெக்டாக நோட்டில் எழுதும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும் அந்த கோடு. இதுதான் வந்து ஊ. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சுது.
இந்த 5 லெட்டர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் டே வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.